ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 24ஆம் தேதி ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை. கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக மீண்டு வருவதற்காக அன்றைய தினம் ஆடி வெள்ளி சுக்கிர ஹோரையில இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதும், வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுக்கிர ஹோரையில் ஆடி வெள்ளிக்கிழமை என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப விசேஷம்தான். ஒரு சில வருஷங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை வரும், ஒரு சில வருஷங்கள் 5 வெள்ளிக்கிழமை வரும். நமக்கு இந்த வருஷம் இந்த ஒரு பராபவ வருடத்துல ஆடி மாசத்துல 5 வெள்ளிக்கிழமைகள் வந்திருக்கு. ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஆடி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதியோட 32 நாட்களோட நிறைவடையுது. இந்த 32 நாட்கள்ல வரக்கூடிய 5 ஆடி வெள்ளிக்கிழமைகளையும் நீங்க முழுமையாக வழிபடும் போது நிச்சயம் மகாலட்சுமி தாயோட கடாட்சம், மகமாயி மாரியம்மன், அம்பாள், அம்மன் இது மாதிரி பெண் தெய்வங்களோட அனுகிரகமும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். ஒரு சில பேர் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி, 3ஆம் வெள்ளி, அப்புறம் கடை வெள்ளின்னு சொல்லி ஒற்றைப்படையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இரட்டைப்படையில் வரக்கூடிய ஆடியோட 2வது வெள்ளி அப்புறம் 4வது வெள்ளிக்கிழமைகளில் நாம் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளம் இரட்டிப்பாகும். அதுதான் இரட்டைப்படையில் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையை நம்ம கொண்டாடுவதற்கான வழிபடுவதற்கான முக்கியமான நோக்கம். ஒரு சில பேர் அவங்களோட பர்சனல் ரீசனாலவோ இல்லை உடல்நல பிரச்சனை காரணமாக கூட ஆடியோட முதல் வெள்ளியை வழிபட முடியாமல் போயிருக்கலாம், அதை தவற விட்டுருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 4 வெள்ளிக்கிழமைகள். அதுலேயும் ஜூலை 24ஆம் தேதி வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, ஜூலை 29க்கு பிறகு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை நாட்களாக மாறிடும். ஆனால் ஜூலை 29 வரைக்கும் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வளர்பிறை நாட்கள் சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு. அதனால தான் ஆடியோட முதல் வெள்ளியும் 2வது வெள்ளியும் ரொம்ப விசேஷம். அதுலேயும் 2வது வெள்ளிக்கிழமை நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு வீட்டில் நிலைவாசலில் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கோங்க. குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சிறிய சொம்பு பாத்திரத்தில், அதாவது பித்தளை சொம்புல தண்ணீர் பிடித்து அதில் எலுமிச்சம்பழம், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு சில்லறை நாணயம், இந்த எல்லா பொருட்களையும் வைத்து அந்த சொம்போட வாய்ப்பகுதியில கொஞ்சமா வேப்பிலையும் கொஞ்சமா மாவிலை, அதாவது மாமரத்து இலை, இந்த இரண்டையும் அந்த சொம்போட வாய்ப்பகுதியில வைத்து இதை உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த சொம்பு உங்கள் வீட்டோட நிலைவாசலில் அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த 3வது வெள்ளி அன்னைக்கு எடுத்து அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க தெளித்து விட்டுட்டு மறுபடியும் இதே பொருட்களை அதை தயார் செய்து அந்த தண்ணீரை வச்சு வெள்ளிக்கிழமை வீட்டு வாசலில் வைக்கணும். இது மாதிரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் செய்யலாம். தினமும் செய்கிறவங்களும் இருக்காங்க, அதுக்கு தனி சிறப்பு உண்டு, அது உங்கள் விருப்பம்தான். இனிப்பு மகாலட்சுமி தாயாருக்கும் மகமாய மாரியம்மன் அம்பாளுக்கும் ரொம்ப உகந்தது. கண்டிப்பான முறையில் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடை முடிச்சுட்டு சர்க்கரை பொங்கல், கேசரி மாதிரியான ரொம்ப எளிமையான ஆகாரங்களை உங்கள் கையால் தயார் செய்து அதை நீங்கள் மகமாயி மாரியம்மன் அம்பாளுக்கு படைக்கலாம். இது போக வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது சுக்கிர பகவான், சுக்கிர ஹோரை. வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை நமக்கு 3 நேரத்தில் வரும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டிங்கன்னா இரவு 8லேருந்து 9. இந்த 3மே சுக்கிர ஹோரை தான். இந்த 3 சுக்கிர ஹோரையிலையுமே சுக்கிர ஹோரை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இரவு 8லேருந்து 9. ஏன்னா மாலை 6-7 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சு பூஜையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்தில் வழிபாடு செய்து உங்கள் வீடே தெய்வீக கடாட்சமாக காட்சியளிக்கும். அந்த நேரத்தில் அது முடிந்து வரக்கூடிய சுக்கிரஹோரை இருக்கு இல்லையா, அதுக்கு எப்போவுமே இரட்டிப்பு பலன். அதனால தான் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வழிபாட்டை பகலில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தை விட இரவு வரக்கூடிய 8லேருந்து 9 இந்த நேரத்தில் பண்ணுறது கூடுதல் பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக்கிரஹோரை அன்னைக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் உங்கள் கையால் தயார் செய்து அதை நீங்கள் பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வைக்கும்போது உங்களுக்கு நிலையான செல்வம் கிடைக்கும். அதை விட முக்கியமானது, கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி பிறக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். புதுசாக எந்த ஒரு பொருளையும் வாங்கணும், தயார் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கவே இருக்காது. முதல் முக்கியமான பொருள் உங்களுக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறிய கிண்ணம் இல்லை ஒரு தட்டு,
ஒரு அகல் விளக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அத தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வைப்பதற்கு தேவையான கல்லுப்பு, ஒரே ஒரு சில்லறை நாணயம், ஒரு குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள் அதாவது குளியலுக்கு பயன்படுத்தக்கூடியது. கடைசியா ஒரே ஒரு மருதாணி இலை. இந்த பொருட்கள்ல மருதாணி இலை ரொம்ப எளிதா எல்லோராலையும் ஈஸியா சேகரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒருவேளை நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, இல்ல சிட்டில இருக்கீங்க, உடனடியா உங்களால மருதாணி இலை தயார் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க, அந்த மருதாணி இலைக்கு பதிலாக மாற்று வழியா வேப்பிலையையோ, இல்ல அரச இலையோ பயன்படுத்திக்கலாம். மருதாணி கண்டிப்பா முடியும். ஒரு இலையாவது கிடைச்சிடும் அப்படிங்கிறவங்க இதுக்கு பயன்படுத்திக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்ல பூஜை அறையில ஆடி வெள்ளி அன்னைக்கு மாலை 6, 7 மணிக்கு மேல எப்பவும் போல ஆடி வெள்ளிக்கான பூஜையை முடிச்சிட்டு சாம்பிராணி தூபம், கற்பூர ஆரத்தி இதெல்லாம் காமிச்சிடுங்க. இனிப்ப நைவேத்தியம் செய்து வச்சு படைச்சிடுங்க. அதுக்கப்புறமா சுக்கிர ஹோரை கரெக்டா 8 மணி ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்துல ஒரு சிறிய துணி இல்ல ஒரு மணப்பலகை எடுத்து வைத்து அதுல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அகல் விளக்க வைத்து அது மேல கல்லுப்பை பரப்பிக்கணும். கல்லுப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு சில்லறை நாணயம், அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பரிகாரத்துல வைக்கக்கூடிய இந்த சில்லறை நாணயத்தை நீங்க செலவு பண்ண முடியாது. அதுக்கேத்த மாதிரி நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சில்லறை நாணயத்தோட அடிப்பகுதியில நீங்க பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு மருதாணி இலை. மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். தன ஆகர்ஷண மூலிகை. மருதாணி சுப காரியங்களுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. வீட்ல மங்களகரமான விஷயங்கள் அதிகமா நடக்கணும். உங்க வீட்ல இருக்கக்கூடிய உங்க பெண்ணுக்கோ மருமகளுக்கோ சீக்கிரம் குழந்தை பேரு உண்டாகி வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தணும். இல்ல அவங்களுக்கு திருமணத்துக்கான அந்த நலுங்கு வைக்கணும், பந்தக்கால் நடணும், வீட்ல சுபகாரியங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மருதாணியை அதிகமா பயன்படுத்தலாம். அதுவும் வெள்ளிக்கிழமையில பயன்படுத்தலாம். சுபகாரிய தடைகளை நீக்கி வீட்டுக்குள்ள மங்களகரமான விஷயங்களை அதிகப்படுத்தக்கூடிய அதீத சக்தி இந்த மருதாணி இலைக்கு இருக்கு. அது இல்லாம மகாலட்சுமி தாயார் பரிபூர்ணமாக வாழக்கூடிய ஒரு இடம் மருதாணி செடி. அந்த மருதாணி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இலையை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா மஞ்சள், குண்டு மஞ்சள். இதுவும் மங்களகரமானது, குரு பகவானுக்கும் உகந்தது, கூடவே மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த ஒரு பொருள் இந்த ஒரு மஞ்சள். இப்படி இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பூஜை அறையில தயார் செஞ்சு வச்சிடுங்க. கல்லுப்போட மகிமை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட பிறப்பிடம், பார்க்கடல். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு கல்லுப்பு மேல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த சில்லறை நாணயம் வச்சிருக்கீங்களே, அந்த சில்லறை நாணயம் லட்சுமி குபேரர் அம்சம் கொண்ட ஒரு பொருள். இப்படி இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒன்றாக வைத்து பூஜையில வச்சுட்டு உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், முக்கியமா கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும், இல்ல மனைவியோட வருமானம் அதிகரிக்கணும், பேரு புகழ் உண்டாகணும், அந்தஸ்து கிடைக்கணும், இது மாதிரி பொருளாதார சம்பந்தப்பட்ட செல்வம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கோரிக்கையா முன் வச்சுட்டு சுக்கிர ஹோரையில வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் இல்ல மகாமாயி மாரியம்மன் போட்டோவுக்கு பக்கத்திலேயே பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள தூப தீபம் போடணும். குறைஞ்சது 1 மாதம் அது அப்படியே இருக்கட்டும். மாதம் மாதம் வரக்கூடிய ஏதாவது வெள்ளிக்கிழமையில மட்டும் அந்த பழைய பொருட்களை அப்படியே மொத்தமா சில்லறை நாணயத்தை தவிர மற்ற பொருட்களை தண்ணீரை விட்டுட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில தயார் செஞ்சு வச்சிடுங்க. அதோட ஆரம்பம் ஆடி மாதத்துல வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஹோரையா இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.